மேத்தி புலாவ் ரெசிபி இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ரொம்ப ருசியாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு, கல்யாணத்தில், ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் இது போல் செய்வாங்க. அதுக்கு 1½ கப் ரைஸை நான் நல்ல சுத்தம் செஞ்சு 1/2 ஹவர் சோக் பண்ணிக்கிறேன். 1½ கைப்பிடி அளவு வெந்தயக்கீரையும் நான் சாப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காமிச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆர் 1 டேபிள் ஸ்பூன் முழு பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அரை வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 10 புதினா இலைகள், 2 குச்சி கொத்தமல்லி இலைகள். இதெல்லாம் இப்படி மையாக அரைச்சிக்கலாம். அரையிலன்னா கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணியும் நான் அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரை சூடுபடுத்தி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அது சூடானதும் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. இது ஒரு 40% வதங்கினா போதும். இப்போ நறுக்கி வச்ச வெந்தயக்கீரைகளை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அது இன்னுமே உங்களுக்கு வாசனை கொடுக்கும். நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலே இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த ரைஸுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கீயும் நான் ஆட் பண்ணுறேன். இது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ருசிக்கேற்ப 1 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரைச்ச விழுதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இந்த மசாலா அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இது வணக்கும் போது வீடே மணக்கும் பார்த்திங்கன்னா. கூடவே ஒரு மீடியம் சைஸ் ரஃபாக சாப் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணி அரை டீஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணுறேன். கூடவே 3 கப் தண்ணீரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸிலையும் அது கொஞ்சம் சேர்த்து அந்த மசாலாவோடவே இந்த தண்ணீரை போட்டு கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதித்தது பிறகு தான் நம்ம ஊற வச்ச ரைஸை தண்ணீரை இருத்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த ரைஸில் வேணும்னாலும் இது செய்யலாம். நான் இங்கே சாப்பாட்டு அரிசி பொன்னி ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆப்ஷனல் தான். நான் பட்டாணி வேக வச்சது இருந்தது, ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொதி வந்தது பிறகு குக்கரை லிட் போட்டு நான் ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடி பிடிக்காத ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஹெல்த்தியான மேத்தி ரைஸ் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.